தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டசபையா ரசிகர் மன்றமா? சட்டசபையா ரசிகர் மன்றமா? சபாநாயகரிடம் குட்டு வாங்கிய தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்தார் வினோத். பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது பட்ஜெட்டை தான் தாக்கல் செய்யணும். ஆனால் இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை அப்படி புகழ்ந்து ஒரு நீண்ட ஒரு கட்டுரை மாதிரி ஒரு கவிதையை வாசிச்சாப்புல. இனி திரையில் மட்டும் நீங்கள் நாயகன் கிடையாது, சட்டசபையிலையும் நீங்கள் நாயகன் தான் அப்படிங்கிறாப்புல. ஓகே, ஒத்துக்கிறோம். திரையிலையும் அவர் நாயகன், சட்டசபையில் அவர் தான் முதலமைச்சர் நாயகன். ஓகே, அப்படியே முதலமைச்சரை புகழ்றாப்புல, விசில் ஒலி அப்படின்னு புகழ்றாப்புல, சொல்கிறாப்புல. இனி தமிழ்நாட்டில் தலைப்பு செய்தி நீங்கள் பேசுவதாக இருக்கும் அல்லது உங்களை பற்றி பேசுவதாக இருக்கும் அப்படிங்கிறாப்புல. தமிழ்நாட்டில் இனி தலைப்பு செய்தினா ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லாட்டினா உங்களை பற்றி பேசுவதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாப்புல. முதலமைச்சர் பேச மாட்டாப்புல, நீங்கள் பேசுவதாகத்தான் இருக்கும்னு சொல்கிறாப்புல. அது கண்டிப்பாக தலைப்பு செய்தியாக வராது. ஏன்னா முதலமைச்சர் டெய்லி பேச போகிறது கிடையாது. ஜோசப் விஜய் அவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பேசுவார். ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் பேசுவார். அதுவும் கொத்து பரோட்டா பற்றி தான் பேசுவார், வேறு எதுவும் பேச மாட்டாப்புல. அது A4 ஷீட்டில் எழுதி கொடுத்தா தான் பேசுவார், சொந்தமாக பேச தெரியாது. ஏன்னா விஜய்க்கு அரசியலும் தெரியாது, ஆட்சி நிர்வாகமும் தெரியாது. அவரை பின்னாடி இருந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் கார்ப்பரேட்டுகளும் தான் இயக்குறாங்க. ஆக ஜோசப் விஜய்க்கு இனி நீங்கள் பேசுவதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாப்புல. இவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பேசுவாப்புல, அல்லது உங்களை பற்றி பேசுவதாகத்தான் இருக்கும். அது டெய்லி தான் பேச தான் செய்வாங்க. இனிமேல் ஊர் உலகம் எல்லாமே விஜய் பற்றி டெய்லி பேச தான் செய்வாங்க. இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு வாங்கிட்டு ஓட்டை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டாப்புல, எல்லார் வயிற்றுலையும் அடிக்கிறாப்புல. ஏன்னா எல்லார் வயிற்றுலையும் அடிக்கிறாப்புல. விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. காவிரியில் தண்ணீர் வரல, பயிர்கள் பூரா செத்து போச்சு, விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு போன வருஷம் ஒதுக்கப்பட்ட தொகையை கூட 100 கோடி ரூபா கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க. உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்டு, ஒன்றுக்கும் உதவாத ஒரு பட்ஜெட்டு, குப்பை. வெற்றி பட்ஜெட் சொல்கிறாங்க, அது வெற்று பட்ஜெட் சொல்லணும். வெற்று பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நாட்டை விஜய்கிட்ட கொடுத்துட்டு மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அமைச்சர் வினோத் சொல்கிறாப்புல, ஒன்று இந்த நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாகத்தான் இருக்குண்டாப்புல. உங்கள் விஜய் ஒன்றும் பேச போகிறது கிடையாது. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் பேசுவாப்புல. அதுவும் கொத்து பரோட்டா பற்றி தான் பேசுவாப்புல. அல்லது உங்களை பற்றி பேசுவதாகத்தான் இருக்கும். அது உங்களை பற்றி டெய்லி ஊர் உலகம்லாம் பேசத்தான் செய்வாங்க. ஏன்னா நாட்டில் வரம்பு இல்லாமல் பேசத்தான் செய்வாங்க. இப்படி ஓட்டை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு பேசத்தான் செய்வாங்க. இன்றைக்கி சட்டசபையில் முதலமைச்சரை பற்றி அப்படியே புகழ்றாப்புல. வேளாண் பட்ஜெட்னா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஒரு 1/4 மணி நேரமாக விஜய் புகழ்றாப்புல. எதிர்கட்சிகள் குரல் கொடுத்த உடனே சபாநாயகர் கண்டிக்கிறாப்புல அமைச்சரை. இல்லை பட்ஜெட்டை மட்டும், பட்ஜெட்டில் என்ன எழுதியிருக்கோ அதை வாசிங்க, கூடுதலாக முதலமைச்சர்லாம் புகழக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் டக்குன்னு முதலமைச்சர் புகழ்ந்த அந்த கவிதையை பாதியில் விட்டுட்டு வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாப்புல. முதலமைச்சர் சட்டசபையில் தான் உட்காந்துருக்கார். அவர் புகழும் போதும் மண்ணு மாதிரி தான் உட்காந்துருக்காப்புல. எதிர்கட்சிகள் கத்தும் போதும் அப்படித்தான் திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சபாநாயகர் அமைச்சரை கண்டிக்கிறாப்புல, அப்பவும் திருன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க எதுவுமே அவருக்கு தெரியாது. விஜய்க்கு அரசியலும் தெரியாது, ஆட்சி நிர்வாகமும் தெரியாது. பின்னாடி இருந்து இயக்குவது பாஜகவும் கார்ப்பரேட்டுகளும் தான் இயக்குறாங்க. இன்றைக்கி சட்டசபை சட்டசபையா ரசிகர் மன்றமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது. அதில் ஒவ்வொரு அமைச்சரும் டெய்லி பேசுவாங்க. அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும், அவங்க பட்ஜெட்டை பற்றி பேசுகிறத விட விஜயை பற்றி புகழ்கிறதுல தான் அந்த சட்டசபை பெரும்பாலான நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும்.